இன்னைக்கு செம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸ்வீட்டுன்னு தானே யோசிக்கிறீங்க? ஃபிர்னி யூஸ்வலாக நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முத்தஞ்சன். செம்ம ரிச்சான இந்த முத்தஞ்சனை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முத்தஞ்சன் செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது முந்திரி பருப்பு, பாதாம் அண்ட் அதில் சாஃப்ரான் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவோம். இந்த பாதாம் பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு தோலை ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ சாஃப்ரான் ஆட் பண்ணுறோம். இந்த குங்குமப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்த்த போகிறது கிடையாது. இது நீங்கள் அரைச்சி வரப்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு கலரில் இருக்கும். இதுதான் அதோட நேச்சுரல் கலர். பேஸ்ட் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு சுத்தமான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணுவோம். சுத்தமான பாத்திரத்தில் எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்கக்கூடாது. ஒரு தடவை சுடுதண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சும்மா 2 பீஸ் போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் ரைஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபிர்னி ரவையில் பண்ணுறது, முத்தஞ்சன் ரைஸில் பண்ணுறது. சரிங்களா? ரைஸ் கீர்னு கூட சொல்லலாம். ரைஸை நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. மிக்சியில் எந்தளவுக்கு நீங்கள் பவுடர் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு பவுடர் ஆக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு அதை பூ மாதிரி சுடுதண்ணியில் போடணும். இல்லாட்டி கட்டி கட்டியாக பிடிச்சிரும். போட்டுட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த ரைஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அந்த ரைஸ் நல்லா அந்த தண்ணியில் கொதித்து ரைஸ் இருக்கிற சைஸை விட பெருசாகி வரும். அந்த ரைஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்தளவுக்கு வேக விடுங்க ரைஸை. ஒரு 60% ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். மெஷர்மெண்ட் எது எவ்வளோ போடணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க பேக்கெட் பால் அப்படியே ஊற்றுறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எந்த தவறும் கிடையாது. நான் ஆல்ரெடி பேக்கெட் பால் ப்ராசஸ்டு மில்க் தான். ஸோ அதனால் அந்த பால் அப்படியே ஊற்றுறதுனால எந்த தவறும் கிடையாது. இல்லை வீட்டில் நீங்கள் அளவாக பண்ணுறப்ப காய்ச்சின பால் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக காய்ச்சின பால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்லெஸ் கோவா, இனிப்பில்லாத கோவா தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது நிறைய இடங்களில் கிடைக்காது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி பால் பண்ணை இருக்கும் இல்லையா, தயிர் வெண்ணெய் எல்லாம் விற்கிற இடத்துல கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கும். மோஸ்ட்லி நம்ம செய்கிற எல்லா ஸ்வீட்டுக்குமே இந்த இனிப்பில்லாத கோவா நம்ம ஆட் பண்ணுவோம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு, பாதாம், சாஃப்ரான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா சாஃப்ரானோட நேச்சுரல் கலர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். பாதாம் முந்திரி அரைச்ச ஜார்லேயும் அதனுடைய பேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். அந்த பவுல்லையும் நிறையவே ஒட்டிகிட்டு இருக்கும். அதை எல்லாமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப இதில் ஊற்றிடலாம். அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்வீட் செம்ம ரிச்சாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவுங்க. நம்ம செய்கிற ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கணும். ஆனால் ஸ்வீட்டுக்கு மட்டும் அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு முத்தஞ்சன் ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டு சேர்க்க போகிறோம். அதாவது சர்க்கரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக RKG நெய் ஊற்றி, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது நெய் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்வீட்டுக்கு நெய் ரொம்ப முக்கியம். முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, இதெல்லாம் தான் நட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? சாரப்பருப்பு ரொம்ப காஸ்ட்லி, இல்லாட்டி நோ இஷ்யூஸ். நீங்கள் இருக்கிற நட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. இந்த முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்கும்போது ரொம்ப டார்க்காக ஃப்ரை பண்ணிடுறீங்க. அது ஸ்வீட்டில் சாப்பிட்றப்போ கசப்படிக்கும். அந்த தவிர பண்ணாதீங்க. கம்மியான ஹீட்டில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி அதை அழகாக ஸ்வீட்டில் ஆட் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெய்யில் நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி முத்தஞ்சன் மேலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், ஆஹாஹா, வேறு லெவலாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. See you, bye bye.